4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என பொய் பிம்பங்களை கட்டமைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறது திராவிட மாடல் அரசு. ஆனால் ஆட்சிக்கு வந்தது முதலே திமுக அரசு மக்கள் நலனுக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆட்சிக்கு வருவதற்காக கொடுத்த 520 வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என பொய் பிம்பத்தை உருவாக்கினார் ஸ்டாலின். மக்களுக்காக எதையுமே செய்யாமல் 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டை கடனில் தள்ளி இருக்கிறது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் ஆட்சியில் 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறது ஸ்டாலின் அரசு. உண்மையில் தமிழ்நாட்டில் நிலவும் அசாதாரண சூழலால் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விருப்பம் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு முதலீடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் இது திராவிட மாடல் சாதனை என்று மக்களை ஏமாற்றிய திமுக அரசின் பொய்களை பாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்து திமுகவின் பொய் புரட்டுக்களை அம்பலப்படுத்தியது. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் புழக்கம் என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஓர் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக போலி பிம்பத்தை கட்டமைத்து வருகிறது ஸ்டாலின் மாடல் அரசு. அதிமுக பாஜக கூட்டணி தொடங்கியது முதலே பல்வேறு பொய் பிம்பங்களை கட்டமைத்து வந்த திமுக அரசுக்கு அதிமுக தலைமையில் மெகா கூட்டணியை அமைத்து அந்த பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. இப்படி திமுக கட்டமைக்கும் போலி பிம்பங்களை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிமுக தொடர்ந்து அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் திமுக போலி பிம்பங்களை கட்டமைப்பது ஏன், திமுக கட்டமைக்கும் போலி பிம்பங்களை அதிமுக தகர்த்தது எப்படி, போலி பிம்பங்களால் முடிவுக்கு வரப்போகிறதா திராவிட மாடல் அரசு என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.